ஏன் இந்தியா முழுவதும் பரவுகிறது, என்ன தேவை வருகிறதுன்னு சொன்னால், நான் சொன்ன பாருங்க, சமஸ்கிருதம் அல்லாத மொழிகள் இழிவானவை என்று சொல்லி கொண்டிருக்கிற போது அங்கெங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய மொழியும் கடவுளுக்குரிய மொழி தான் அப்படின்னு ஒரியாவில், வங்கத்தில், மராத்தியில் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எங்கள் மொழியும் கடவுளுக்கு உரிய மொழி தான் என்று சொல்லுகிற போது அந்த அந்த குரலை எழுப்புவது எதுன்னு சொன்னால் இந்த பக்தி இயக்கம். பக்தி இயக்கத்தினுடைய ஒரு உடன்பாடான பகுதி அது என்று சொன்னால், பக்தி இயக்கத்தினுடைய இன்னொரு பகுதி இருக்கிறது. அது முழுக்க முழுக்க தொன்மங்களை புனைவது, புராணங்களை புனைவது. நான் சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். தமிழ் முச்சங்கம் என்பது இந்த பக்தி இயக்கத்தில் வைதிகர்களாலே புனையப்பட்ட ஒரு வலை. அந்த வலைக்குள் சிக்கிவிட்டால் அப்புறம் அகஸ்தியர் தான் தமிழின் தலைவர் என்கிறதுக்குள்ளேயும் நீங்கள் போயாகணும். முச்சங்கம் என்பது ஒரு என்ன சொல்வது, கடைந்தெடுத்த பொய். இந்த பொய்யை சொல்லுவதற்கு மூலமாக இருப்பது எது என்று சொன்னால் சமணருடைய சங்கம். முதல்ல தமிழில் சங்கம் என்கிற தொல்காப்பிய விதியின்படி சங்கம் என்று ஒரு சொல் வராது. சகரக்கிழவியும் அவற்றோரற்ற அ ஐ அவ் என்னும் மூன்றலங்கடே என்பது அவருடைய நூற்பா. சில விதிவிலக்கான சொற்கள் சங்க இலக்கியங்களை 8 தொகை 10 பாட்டில் இருக்கே தவிர சங்கம் என்பது தமிழ் சொல் அல்ல. அப்போ இங்கே முச்சங்கம் என்கிற கற்பனை என்ன செய்கிறார் என்றால், சமண சங்கத்தை காலி பண்ணணும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் தாஜ்மஹால் வந்து தேஜோ மயோ ஏதோ சொல்கிறான். இப்போ இதுக்கு போயிடுச்சு, வழக்கு மன்றத்துக்கு போயிடுச்சு. அது இந்த தாஜ்மஹால் கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அப்போ என்ன செய்யறது? நீங்கள் இந்த புராணத்தை வைத்துக்கொண்டு யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை இடிக்க முடியும் என்றால், இந்த புராணத்தை வைத்துக்கொண்டு யதார்த்தத்தில் கருத்தை இடிக்கிறது ஒன்றும் கடினம் இல்லை. அது வெறும் கருத்து. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க தமிழை இந்த வடமொழி வைதிகமயப்படுத்துவதற்கு உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும். அது உங்களை பாராட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, நிறைய சங்கத்தை மட்டும் கழகமாக்கிட்டு அந்த கழக கதைகள்லாம் நம்ம நிறையா சொல்கிறோம். இந்த கழக கதைகளை விட்டுருங்க, நம்ம சமகால கழக கதைகள் இருக்கட்டும். முக்கழக கதைகள் இருக்குல்ல, முச்சங்கம் என்பது ஒரு கடைந்தெடுத்த பொய். அகஸ்தியர் என்பவர் கிட்டத்தட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் பரவிய ஒரு புனைவது. அவர் தான் தமிழுக்கு ஆதிசிவன் பெற்றுவிட்டான், என்னை அகத்தியன் என்றோ ஆரிய மைந்தன் மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் பாரதி. இந்த தமிழை வந்து சிவன் பெத்து போட்டாரை தவிர இலக்கணத்தை செய்தது யாரு? அகத்தியன் என்னும் ஆரிய மைந்தன். பாரதி பாவம். ஒரு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருக்கிற பாரதி எதுக்காக நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் பின்னால் இன்னொரு கவிதையில் அவர் சொல்லுகிறார், இந்த குட்டை முனியெல்லாம், அகஸ்தியரை சொல்கிறார், இந்த குட்டை முனியெல்லாம் பொய், அவை கட்டுக்கதைகள் என்று பாரதி எழுதியிருக்கிறார். பாரதி எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே சீதை, வீமன் எல்லாமே பொய்ன்னு எழுதியிருக்கிறார். நல்லவேளை ராமன் பொய்ன்னு அவர் நேராக சொல்லலை. நீங்கள் சீதை பொய், வீமன் பொய்ன்னா ராமனும் பொய் தானே, அவர் எழுதியிருக்கிறார். இவையெல்லாம் கட்டுக்கதைகள், சுவையானவை. அவை வாழ்வுக்கு சில உண்மைகளை சொல்ல வந்தவை. அதில் சொல்கிறாரு, கடலிலே குடிக்கிற இந்த என்னப்போ சொன்னேன் இல்லையா, குட்டை முனி. இந்த குட்டை முனியும் ஒரு கட்டுக்கதை என்று பாரதி எழுதியிருக்கிறார். ஐயமே இல்லை, அது கட்டுக்கதை. முச்சங்கம் என்பது ஒரு கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை ஏன் வருகிறது என்றால், சமண சங்கத்தை காலி செய்ய வேண்டும். இப்போ பாபூர் மசூதியை இடிச்சிட்டோம். ஏன்? அங்கே தான் ராமர் பிறந்தார். இப்போ இந்த தேஜோ மகாலயமா, தேஜோ மகாலயம்னுங்கிற பேரில் அது கான்கிரீட்டாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கட்டடத்தை இடிக்க முடியுமா என்றால், கருத்தை ஏன் இடிக்க முடியாது? இதை செஞ்சாங்க. அதனால் அருள் கூர்ந்து நான் சொல்கிறேன், சங்கத்தை, கழகத்தை நமக்கு பெருமைக்குரியதாக நினைக்க வேண்டாம். ஒரு சுவையான கதை, அந்த அளவோடு அதை வச்சுக்கணும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், பக்தி இயக்கம் ஒரு பக்கம் தமிழின் பெருமைகளை பேசிய அதே வேளையில், இந்த பக்தி இயக்கம் இன்னொரு பக்கம் இது போல் வைதிக புனைவுகளை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு நான் இப்போ நன்னூலுக்கு வர்றேன்.
நன்னூல் வருகிற போது நன்னூல் கூட இல்லை, நன்னூலுடைய முதல் உரையாசிரியர் மயிலைநாதர் என்று பெயர். அந்த மயிலைநாதருடைய உரை உவே சாமிநாதையர் இல்லை என்றால் அந்த மயிலைநாதர் உரை இன்னைக்கு அச்சில் வந்திருக்காது. ஏனென்றால் நன்னூலை எடுத்துக்கொண்ட சைவர்களும் வைணவர்களும் தங்கள் தங்கள் கண்ணோட்டத்தில் அதில் உரை எழுதி கொண்டார்களே தவிர அவர் ஒரு சமணர். அவர் அப்போ சமண அடிப்படையில் ஓரளவுக்கு எழுதப்பட்ட உரை. அந்த உரையில் ஒன்று முக்கியமாக சொல்லுகிறார். நான் அந்த இடத்த நான் இப்போ எடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். சொல்கிறாரு, நன்னூலின் முதல் உரையாசிரியராக அவர் சொல்கிறாரு, இந்த திசை சொல்லும் வட சொல்லும் தமிழில் சேரவும் பெறும். அவர் எழுதுகிறாரு, சேரவும் பெறும்னா என்ன, சேராமல் இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு எதிர்மறை உண்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் சொல்லிவிட்டு இருவகை தமிழ், செந்தமிழ் கொடுந்தமிழ், இருவகை தமிழாம் ஒரு மொழி நிலம்னு சொல்கிறாரு. தமிழ் என்பது ஒரு மொழி, அதில் திசை சொல்லும் வட சொல்லும் சேராமலும் இருக்கலாம் என்பது முதலாக தனித்தமிழ் பற்றிய ஒரு கருத்து. அது தமிழ் நடையெல்லாம் வரல, ஆனால் முதலில் தனித்தமிழ் பற்றிய கருத்தை சொன்னவர் இந்த மயிலைநாதர். பிறகு நான் நேராக 17ஆம் நூற்றாண்டுக்கு வந்துடுறேன். 17ஆம் நூற்றாண்டில் 3 இலக்கண நூல்கள் வருகின்றன. ஒன்று இலக்கண விளக்கம், அது தொல்காப்பியம் நன்னூல் அந்த மரபில் வருகிற, தமிழ் மரபில் வருகிற ஒரு இலக்கணம், பெரிய நூல். அது 5 இலக்கணம் கோபாலையருடைய பதிப்பாக வந்திருக்கிறது. போட்டால் இவ்வளோ உயரத்துக்கு வரும். அது பெரிய நூல். அது மற்றது 2 சின்னது. அதில் ஒன்று தான் பிரயோக விவேகம் என்கிற சுப்பிரமணிய தீட்சிதருடையது. அவர் தமிழை ஒரு தனி மொழியாக கருதவில்லை, தமிழுக்கு இயற்சொல் இருக்கிறது என்றே அவர் கருதவில்லை. அப்புறம் தமிழ் இலக்கணத்தை முழுவதும் அவர் வட சொற்களாலே சொல்லுகிறார். அவருடைய சீடராக அவருடைய காலத்திலே வந்த நம்ம இலக்கண கொத்துங்கிற நூலை எழுதின சாமிநாத தேசிகர், அவர் தான் 5 எழுத்தால் ஆன ஒரு பாடை என்று அறையும் நானுவர் அறிவுடையோர்னு எழுதினவர். அது மாதிரி உளறல் வேறு ஒன்றுமே இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த 5 எழுத்து இல்லை என்றால் நீங்கள் சமஸ்கிருதத்தில் 52 எழுத்து. அப்போ அந்த உயிர்மையில் வரக்கூடிய வார்த்தை எல்லாமே இருக்காது. இப்போ எகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கே சே தே பே மே இதிலெல்லாம் வார்த்தை இருக்குல்ல, இதெல்லாமும் இருக்காது. வெறும் ஒரு எகரம் மட்டும் இல்லை, அதோடு வரக்கூடிய உயிர்மையும் இருக்காது. இன்றைக்கும் இந்திக்காரர்களால் எகரத்தை சகஜமாக சொல்ல முடியாது. ரெயில்னு சொல்லுங்க பார்ப்போம், ரயில் தான். ஏகாரம் தான் சொல்ல முடியும், எகரத்தை அவர்களால் சொல்ல முடியாது. அதே போல் ஒகரத்தை சொல்ல முடியாதுன்னா முடியும், அந்த இயல்பில் வராது. இந்த இயல்பில் வராது. எங்கள் அம்மாச்சி இருந்தாங்க, சிவாஜி நாங்கள் சொன்னால் சிவாசிம்பாங்க. அம்மாச்சி சிவாசி இல்லை, அம்மாச்சி சிவாஜி. உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்புறம் நான் மட்டும் என்ன சொன்னேன், சிவாசி. அவங்களுக்கு ஜி என்று ஒன்று இருப்பது அவர்களுடைய நாக்கில் வராது. ஆகவே அந்த இந்தி நாக்குக்கு எகர ஒகர சொற்கள் வராது. அவன் மேலே தப்பு இல்லை, அவன் பழகின விதம் அப்படி. அப்புறம் முயற்சி பண்ணால் வரும் என்பது வேறு. இப்போ நம்மலாம் சில்வர் டங் ஆரேட்டர் எங்ககிட்ட இருக்கிறாரு, அந்த இங்கிலாந்து அரசரே பார்த்து வியந்து போகிறாருன்னு நம்ம ஆளுங்க இமிட்டேட் பண்ணுறதுல ரொம்ப இது உள்ளவங்க. சரி, இப்படி வருகிற காலத்திலே தான் முடிவுக்கு வந்துடுறேன். முதலாக தமிழ் அந்த இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல், அதே போல் மற்ற மொழிகளில் வருகிற தற்சமம் தற்பமம் தேசியம் கிராமியம். நீங்கள் தமிழுக்கும் மற்ற மொழிகளுக்கும் அடிப்படை வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. தற்சமம் தற்பவம் என்பவை சமஸ்கிருத சொற்கள். தேசியம் கிராமியம், அதாவது சொந்த மொழி சொல்லுக்கு 3வது இடம் 4வது இடம். ஆனால் தமிழில் இயற்சொல்லுக்கு முதல் இடம், வட சொல்லுக்கு கடைசி இடம். இது தமிழ் வரலாறு. இதை மீறியவர்களே கிடையாது பிற்காலத்தில். அப்போது எல்லிஸுக்கு எது கை கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த தேசியம் கிராமியம் என்பது. ஏன்னா எல்லிஸ் வெள்ளைக்காரன், அவன் வெளியிலேருந்து வந்தவன். அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அந்த வெள்ளைக்கார புத்தியை காட்டிட்டான். இங்கே இருக்கக்கூடிய சொல் வகையிலிருந்து தான் அவன் எடுக்கிறான். அது என்னப்பா தேசியம் கிராமியம், சமஸ்கிருதம் அல்லாத ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன, அதை தேடத் தொடங்கி
முதல்ல தெலுங்கு என்னன்னா அது அது அவருடைய வரலாறுல இருக்குது. அவர் ஆந்திராவுக்கு தூக்கி அடிச்சிடுறாங்க நேர்மையாக இருக்கிறதுனால. ஆங்கிலேய அரசாங்கத்துலேயுமே அதுதான் நடந்தது. நேர்மையான அதிகாரின்னா தூக்கி அடிச்சிருவான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே போய் தெலுங்கு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தெலுங்கு பண்டிதர் மாமிடி வெங்கையா என்கிற ஒருவர் வழியாக அவர் சொற்களை தொகுத்து பார்க்கிற போது ஒன்று தெரிகிறது, இந்த சொற்கள் சமஸ்கிருதத்தின் வழியாக வந்தவை அல்ல. அப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த இவருக்கு இந்த கேம்பல், ஏடி கேம்பல் அவருடைய தெலுங்கு இலக்கணத்துக்கு எழுதுகிற ஒரு முன்னுரையில் அதை தான் இவர் சொல்கிறார். நம்ம டிராவிடியன் ப்ரூஃப் என்று சொல்லுகிறார். நான் அந்த சொல்லுக்குள்ளே நம்ம போக விரும்பலை, அதை பற்றிய விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த திராவிடம் என்கிற சொல் பற்றிய விவாதத்துக்கு போக விரும்பலை. இது 1816 அவர் எழுதுகிறார். பிறகு 1856 கால்டுவெல் அந்த ஒப்பிலக்கணத்தை எழுதுகிறார். அந்த ஒப்பிலக்கணம் எழுதியதற்கு பிறகுதான் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிற்று என்று மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை சொல்வதற்கான துணிச்சலை எது கொடுத்தது? கால்டுவெல்லுடைய புத்தகம். தவறுகள் இருக்கலாம், ஏனென்றால் 1856 எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் அப்புறம் கால்டுவெல்லுடைய இலக்கண புலமை இருக்குல்ல. இப்போ கூட நான் கேட்டேன், யாரோ ஒருத்தர் தமிழறிஞர் சொல்கிறாரு, அவர் வந்து தமிழர் கிடையாது, நுட்பமாக தமிழ் இலக்கணங்களை படித்தவர். ஒரு குளிர் மிகுந்த தேசத்திலிருந்து வெப்பம் மிகுந்த தேசத்திற்கு வந்து இங்கே விளக்கு கிடையாது, மின்விசிறி கிடையாது, மண்ணில் எழுதி பழகணும். அப்படி பழகி இங்கேயே வாழ்ந்து இங்கேயே செத்தவன் கால்டுவெல், தியாகி. இங்கேயே செத்தவன். அவன் மேலே கருத்து வேறுபாடுகளை நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் உள்நோக்கம் தயவு செய்து கற்பிக்காதீர்கள். அப்புறம் கால்டுவெல் ஆங்கிலேயர் அல்ல, அவர் வந்து ஸ்காட்டிஷ். அவர் நீங்கள் ஸ்காட்டிஷுக்கும் ஆங்கிலேயர் இப்போ நீங்கள் பார்த்தா இந்த தமிழுக்கு துண்டு செய்த இப்போ இவங்க அந்த ஐரோப்பியர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆள் ஆங்கிலேயராக இருக்க மாட்டான், அங்கேருந்து வருவான். இன்றைக்கும் ஸ்காட்லாந்து வந்து இங்கிலாந்து கீழே தான் இருக்குது, இன்றைக்கும் அயர்லாந்து இங்கிலாந்து கீழே தான் இருக்குது. ஏன் ஆங்கில மொழியை பெர்னாட் ஷா கிண்டல் பண்ணார்னா ஏன் பண்ணார்? அவர் ஐரிஷ்காரர். அவர் அப்போ ஆங்கிலத்தை அவர் கிண்டல் பண்ணுறாரு. அதனால் ஒரு ஆங்கிலேயன் அல்ல கால்டுவெல். தவறுகள் இருக்கலாம், நான் அந்த விவாதத்துக்குள்ளே போகலை. ஆனால் அந்த கால்டுவெல் தான் நமக்கு என்ன தர்றாங்க, இந்த சுப்பிரமணிய தீட்சிதருக்கும் சாமிநாத தீட்சிதருக்கும் இல்லாத ஒரு துணிச்சலை. ஒன்றே ஆயினும் தனித்தமிழ் உண்டோன்னு கேட்டில்ல. ஓ, தமிழ் வந்து வடமொழி சாராதது. அது மட்டுமல்ல, சங்க இலக்கியங்கள் அச்சாகி வரத் தொடங்குகின்றன. இதில் பல வேடிக்கைகள் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. சங்க இலக்கியங்கள் வருகிற போது தான் 2-3 விழுக்காடு மட்டும் வடமொழி கொண்ட இலக்கியங்கள் தமிழில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றன. அது ஒரு பழந்தமிழினுடைய தூய வாழ்க்கையை அது சொல்லுகிறது என்பதெல்லாம் வந்த பிறகு இங்கே என்ன ஆகுதுன்னா, தமிழ் தனித்து நிற்க முடியும் என்கிற நம்பிக்கை வருகிறது. அதற்கு அப்புறம் விகோ சூரியன சாஸ்திரியினுடைய காலம் ரொம்ப குறைச்சேன். அவர் பரிதிமார் கலைஞருங்கிறத புனை பெயராக வைக்கிறார், மற்றபடி தமிழ் பற்றாளர் அவர். அதே மாதிரி ஞானபானு என்ற ஒரு இதழ் நம்ம சுப்பிரமணிய சிவா நடத்துகிறார். அதில் 1915 சமஸ்கிருதம் முதலிய அந்நிய பாஷை சொற்கள் கலவாமல் தனித்தமிழில் ஒரு வியாசம், அதெல்லாம் சமஸ்கிருதம் தான். ஆனால் என்னன்னா, அதில் முக்கியமாக நம்ம வந்து அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது, சமஸ்கிருதமும் தமிழுக்கு அந்நிய பாஷை தான் என்று சொல்கிற அந்த குரல் எல்லாம் வருகிறது. அப்போ மறைமலடிகள் 3 மொழிகளை நன்றாக அறிந்தவர். தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும், இந்த 3ம் தெரிந்து அவர் வந்து அந்த நீங்கள் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால் நான் தனித்தமிழில் பேசுவேன்னு சொல்கிறதுல ஒன்றும் பெருமை இல்லை. ஆங்கிலம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், நன்றாக தெரியும். அவருடைய முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டினப்பாலை இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்துலேயும் ஆங்கிலத்தில், அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் முன்னூறு எழுதுவாங்க. அப்புறம் நாட்குறிப்பாக அவர் ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறாரு. வையாறுப்பிள்ளை ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறாரு. பல பேர் நாட்குறிப்பெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட மறைமலடிகள் 1914ங்கிறது ஒரு 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 வசதிக்காக நம்ம வச்சுக்கிறது. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் என்று அந்த ராமலிங்கடிகளார் பாட்டில் இந்த இடத்துல தேகம்னு இல்லாமல் யாக்கைன்னு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாருங்கிறது 1916.
அதை வச்சு தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த தனித்தமிழ் இயக்க வரலாற்றை சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்பே மறைமலடிகள் சூளை சோமசுந்தர நாயகர் என்கிற அவருடைய ஆசிரியர் சொல்கிறார், நான் சமஸ்கிருதம் கலந்து எழுத பழகிட்டேன்ப்பா, ஆனால் நீ தூய தமிழில் நல்ல தமிழில் எழுதுகிற, அது இனிமையாக இருக்குது, நீ அதை விட்டுறாத என்று ஏறத்தாழ 1901-2 அவர் சொல்கிறாரு. அதை மற்ற நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் மறைமலடிகளுடையது என்ன என்றால், வெறுமனே ஒரு மாதிரிக்கு செய்து பார்க்கறதில்ல, பிறகு அதை தன்னுடைய வழக்கமாக வைத்து கொண்டு மற்றவர்களும் அதை பின்பற்ற செய்து, பின்பற்றாதவர்கள் என்றால் அவர்கள் மீது அது கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நடக்குது. பண்டிதமணி கதிரேச செட்டியாருக்கும் நம்முடைய மறைமலடிகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய வாக்குவாதம், உரையாடலே நடக்கிறது. அது என்ன பொருள் என்றால், அந்த இயக்க வீறு. அது நான் தனித்தமிழ் எழுதுறேன், நீங்கள் எழுதுறது நான் எழுதுங்க, இல்லைன்னா போங்கங்கிறது இல்லை. அது நீ எழுதி ஆகணும், நீ தெரிஞ்சவன், தனித்தமிழ் தெரிஞ்சவன், நீ எழுத மாட்டீங்க. நல்ல தனித்தமிழ் தெரிந்தவர் நீங்கள். அவருடைய விருட்சகடிகம் என்பதை மன்னியல் சிறுதேர்னு எழுதினார், மொழிபெயர்த்தார். நல்ல தமிழ் எழுதுவார் இவர். இப்போ அவருக்கு என்னன்னா, ஒரு இயக்க வேகம் அவரிடத்தில் இருந்தன. அப்போ அவர் தனித்தமிழ் பற்றிய கோட்பாடுகளை எழுதினார். தனித்தமிழில் எழுதி காட்டி என்னுடைய நடையை பின்பற்று, அதுக்கு பேர் தான் இயக்கம். அவர் ஒரு முன்னோடியாக சென்று, நீங்கள் தனித்தமிழில் உங்களுக்கு ஏதேனும் எடுக்க நிற்குமானால் என்னுடைய நடையை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஒரு இயக்கமாக அதை மாற்றினார். அப்புறம் மறைமலடிகளை வேறு பல கோணங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஐயத்திற்கு இடம் இல்லாமல் இந்த நீண்ட, அதுவும் நம்ம தோழர் சமஸ்கிருத திணிப்பிலிருந்து, திணிப்பே கிடையாதுங்க, சமஸ்கிருத மேலாண்மையிலிருந்து தமிழை மீட்டு ஒரு இயக்கத்தை கண்டவர் மறைமலடிகள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.